எல்லாருக்கும் வணக்கம். ஆற்காடு வாக்கிய பஞ்சாங்கம் வீடியோ எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம புதுசா ஒரு பஞ்சாங்கம் வாங்கும்போதெல்லாம் முதல் சில பக்கத்திலேயே ஒரு குறிப்பிட்ட தேவதைய பத்தி ரொம்ப விளக்கமா சொல்லியிருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கு பேரு தான் சங்கராந்தி தேவதை இல்லைனா சங்கராந்தி புருஷர். உதாரணமா, அந்த தேவதை என்ன ஆடை அணிஞ்சிருக்காங்க, எந்த வாகனத்துல வருது, கையில என்ன ஆயுதம் வச்சிருக்கு, என்ன சாப்பிடுதுன்னு ரொம்ப தெளிவா போட்டிருப்பாங்க. இந்த சங்கராந்தி தேவதை உண்மையில யாரு? நம்ம ஊரு பஞ்சாங்கங்கள்ல எதுக்காக இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க? இத பத்தின முழுமையான விளக்கத்தை தான் இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறோம். முதல்ல சங்கராந்தி தேவதை இல்லைனா சங்கராந்தி புருஷர்னா யாருன்னு பாப்போம். சங்கராந்தி அப்படின்னா மாற்றம் அல்லது இடம் மாறுறதுன்னு அர்த்தம். சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மாறி மகர ராசிக்குள்ள நுழையிற அந்த புண்ணியமான நேரத்தை தான் நாம மகர சங்கராந்தின்னு சொல்றோம். இந்த சூரிய பெயர்ச்சி நடக்கிற அந்த குறிப்பிட்ட நேரத்தை ஒரு தெய்வமா உருவகப்படுத்தி பார்க்கிறது தான் இந்த சங்கராந்தி புருஷர் அல்லது சங்கராந்தி தேவதை. இது சும்மா ஒரு கற்பனை கிடையாதுங்க. சூரியன் கரெக்டா மகர ராசிக்குள்ள நுழையிற நேரம், அன்னைக்கு என்ன கிழமை, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் அப்படின்னு பஞ்சாங்க விஷயங்களை வச்சு ஜோதிட விதிப்படி தான் இந்த தேவதையோட உருவம், அவங்க என்ன செய்றாங்க அப்படிங்கறத முடிவு பண்ணுவாங்க. இதை ஏன் பஞ்சாங்கத்துல குறிக்கணும்? நம்ம ஜோதிடத்துல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஜாதக பலன் சொல்ற மாதிரி ஒட்டுமொத்தமா உலகம், நாடு, நம்ம சமுதாயம் இதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்றதுக்கும் ஒரு தனி பிரிவு இருக்கு. வரப்போற வருஷம் எப்படி இருக்கும், விவசாயம் நல்லா நடக்குமா, மழை எப்படி பெய்யும், மக்கள் கிட்ட அமைதி இருக்குமா, இதெல்லாம் முன்னாடியே கணிச்சு சொல்றதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் இந்த சங்கராந்தி தேவதை முறைய உருவாக்குனாங்க. பஞ்சாங்கத்துல சொல்ற தேவதையோட ஒவ்வொரு விஷயமும் ஒரு குறியீடு மாதிரி தான். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அந்த வருஷத்தோட முழு பலனையும் நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வர்ணனைக்கெல்லாம் என்ன அர்த்தம்? தேவதையோட ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு பலன் இருக்கு. உதாரணத்துக்கு சில விஷயங்களை பார்ப்போம். வாகனம். தேவதை எந்த வாகனத்துல வர்றாங்கங்கிறத பொறுத்து பலன் மாறும். சிங்கம், புலி மாதிரி மூர்க்கமான வாகனத்துல வந்தா இயற்கை சீற்றங்கள் வர வாய்ப்பிருக்கு. அதுவே பசு, யானை, எருமை மாதிரி வாகனங்கள்ல வந்தா விவசாயம் நல்லா இருக்கும். நம்ம உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைக்கும். ஆடை. வெள்ளை இல்லைனா மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா ரொம்ப மங்களகரமா அமைதியா இருக்கும். அதுவே சிகப்பு இல்லைனா கருப்பு கலர்ல ஆடை அணிஞ்சிருந்தா அந்த வருஷம் நோய் நொடிகள் வரலாம். இல்லைனா மக்கள் நடுவுல போராட்டங்கள் அதிகமாகலாம். ஆயுதம். வாள், சூலம் மாதிரி ஆயுதங்கள் பாதுகாப்பையும் சில நேரங்கள்ல அழிவையும் குறிக்கும். அதுவே கையில தராசு வச்சிருந்தா நியாய தர்மம் நிலைநாட்டப்படும். பொருளாதாரம் ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கும். உணவு. பாயாசம், பால் மாதிரி இனிப்பு வகைகளை தேவதை சாப்பிடுற மாதிரி இருந்தா அந்த வருஷம் நிறைய சுபகாரியங்கள் நடக்கும். சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. பார்வை. தேவதை எந்த திசைய பார்க்கறாரோ அந்த திசையில இருக்கிற நாடுகளுக்கு ஸ்பெஷலான சில நன்மைகளோ இல்லைனா பாதிப்புகளோ ஏற்படும். சுருக்கமா சொல்லணும்னா, வரப்போற வருஷத்தோட ஜாதகம் தான் இந்த சங்கராந்தி தேவதை. இயற்கையும் பிரபஞ்சமும் நமக்கு என்ன கொடுக்க போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு நல்லத வரவேற்கவும் கெட்டதிலிருந்து நம்மள நாமே பாதுகாத்துக்கவும் தான் இந்த ஒரு முறையை நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த வருஷம் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு அந்த சங்கராந்தி தேவதையை நாம வேண்டிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் புதுசாவும் இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோல பராபவ வருஷத்துக்கு மகர சங்கராந்தி தேவதை எப்படி வர்றாங்க, அதோட பலன்கள் என்னன்னு விரிவா பார்க்கலாம். இது மாதிரி இன்னும் நிறைய சூப்பரான ஜோதிட தகவல்களுக்கு ஸ்ரீ மகேந்திர ஜோதிடம் சேனலை தொடர்ந்து பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.